வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நகராட்சி பூங்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். நம்ம பூங்காவுக்கு உள்ளாடி போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 10 ரூபாய் டிக்கெட்டும் குழந்தைகளுக்கு 5 ரூபாய் டிக்கெட்டும் இருக்குது. காரில் வந்தோம் அப்படின்னா காரை உள்ளாடியே பார்க்கிங் பண்ணிக்கலாம். காருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்கில் வந்தோம் அப்படின்னா பைக்குக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெருசாக ஒரு டைனோசர் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் இருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த டைனோசரை பார்த்து சரியான குஷி. அவங்க சில குழந்தைகள்லாம் அதை வாழை பிடிச்சி தொங்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தது. நம்ம அந்த டைனோசரையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நேராக உள்ளாடி போக வேண்டியதான். உள்ளாடி போனோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான நிறைய விளையாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளாடி போய் பார்க்கலாம். நமக்கு உள்ளாடி போகிறதுக்கு அழகாக பாதை அமைச்சிருக்காங்க. 2 சைடும் செடிகளாக தான் இருக்குது. நம்ம வெயில் டைம் வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வெயில் தெரியாது. அந்த அளவுக்கு அழகாக நிழல் வர்ற மாதிரி மரங்கள் இருக்குது. முன்னாடி இந்த பார்க் ரொம்ப பராமரிக்கப்படாமல் உள்ளாடியெல்லாம் ஆட்கள் வர முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போது நீட்டாக அதை பராமரித்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஈவினிங் ஆனால் நிறைய ஆட்கள் இங்கே இந்த பார்க்கு வர்றாங்க. குழந்தைகளுக்கு விளையாடுற மாதிரி சறுக்கு, ஊஞ்சல் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல இல்லை 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் நிறைய குழந்தைங்க வந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக விசாலமாக இருந்து ஊஞ்சல் விளையாடலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல மரத்துக்கு மேலே அழகாக உட்கார்ற மாதிரி அழகாக செய்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதில் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறமா அது முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஒரு ஜெட்டு விமானம் அழகாக வச்சுருந்தாங்க. ஆனால் இது உபயோகத்தில் இல்லாதது, அதனால் இங்கே பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே உள்ள விமானம் தான். அது பல சாதனை ஆனையினால் இங்கே கொண்டு அதை வச்சுருக்காங்க. நம்ம விமானம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இங்கே தாமரை பூ மாதிரி அழகாக செய்து வச்சுருக்காங்க. ஒரு 3 ஸ்டெப்பில் இந்த தாமரை பூ மேலோடி தண்ணி பாயிற மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அது தண்ணி பாயலை, என்னென்னு தெரியல. ஆனால் தண்ணி பாயும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டாலும் கமெண்டாவது பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும், இல்லாட்டா எந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விடையும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.